மதுரை கோமதிபுரத்தில் மின் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தற்காலிக மின்வாரிய ஊழியர் ஜெயக்குமார் என்ற 45 வயது நபர் டிரான்ஸ்பார்மரிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். மதுரையில் கடந்த 3 நாட்களில் இரண்டாவது முறையாக மின்வாரிய ஊழியர் ஒருவர் உயிரிழந்தது மின்வாரிய துறையில் நிலவும் சீர்கேட்டை பிரதிபலித்துள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு மின்வாரிய துறையில் ஊழியர்களின் காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பதும், மின்வாரிய ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காமல் இருப்பதும் இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல்லில் எம்பிசி உரிமையை கிறிஸ்தவ வன்னியர்களுக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிறிஸ்தவ வன்னியர்கள் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோசப் ராஜ் பேசுகையில், கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது கிறிஸ்தவ வன்னியர்களுக்கும் எம்பிசி பட்டியல் கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வாக்குறுதியை மறந்துவிட்டு நீங்கள் கிறிஸ்தவர்களை பிரித்து பார்ப்பதாக தெரிவித்தார். மேலும் கிறிஸ்தவ வன்னியர்களின் வாக்கு மட்டும் இனிக்குது, சலுகை கேட்டால் கசக்குதா என பங்குதந்தை சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிற்படுத்தப்பட்ட உரிமையை நான் வழங்குவேன் என்று அவர் சொன்னார். 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 ஆண்டு தான் இருக்குது. இது சலுகை கிடையாது, உரிமை. இது எனது உரிமை. நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், எனது உரிமை. உனக்கு நான் வரி கட்டுறேன், நீ கேட்கறேன் கொடுக்கிறேன், என் உணவு உரிமை கொடுக்கிறேன், என் வேர்வை நான் சிந்துகிறேன், என்னுடைய ஈரக்குறையை பிடித்து நீ வாங்குகிறாய், என் உயிரை எடுக்கிறாய், அனைத்தையும் பெற்றுக்கொண்டு என் உரிமையை கொடுக்கும்போது மட்டும் இந்த மரத்தவன் என்று சொல்லி நீ நடந்து கொள்கிறாயே, இது சரியா? நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கனமழையுடன் பலத்த சூறாவளி காற்றும் வீசி வருகிறது. 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. கூடலூர், பந்தலூர், தேவாலா, சேரங்கோடு, பாடந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரும் நிலையில் குடியிருப்புகளில் உள்ள மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.